இயற்கை ஒரு இலவச மருந்தகம். நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம் உடலுக்கு 6 சுவையும் சேரும்போது உடலில் உள்ள காற்றோட்டம், நீரோட்டம், இரத்த ஓட்டம் மற்றும் உயிரோட்டம் சிறப்பாக அமையும். நம் உடலில் உள்ள 6 ராஜ உறுப்புகளின் தடையில்லா பணிக்கு நம் உணவில் 6 சுவையும் இருக்க வேண்டும். இதயத்திற்கு கசப்பும் துவர்ப்பும், நுரையீரலுக்கு காரம், மண்ணீரலுக்கு இனிப்பு, கல்லீரலுக்கு புளிப்பு, சிறுநீரகத்திற்கு உப்பு. இந்த சுவை அளவோடு சேர்க்கும்போது அந்தந்த உறுப்புகள் சீராக செயல்படுகிறது. சாதாரணமாக நம் உணவில் காரம், இனிப்பு, புளிப்பு மற்றும் உப்பு சுவை சேர்ப்பது போல கசப்பும் துவர்ப்பும் சேர்ப்பதில்லை. குழந்தைகளானாலும் பெரியவர்களானாலும் இந்த 2 சுவையுள்ள பாவற்காய், நெல்லிக்காய், வேப்ப இலை போன்ற உணவுப் பொருளை தவிர்த்து விடுகிறோம். இதில் எந்த சுவை குறைந்தாலும் அதிகமானாலும் அந்த உறுப்பு பாதிக்கப்படுவது நமக்கு தெரியும். நம் உடலின் மிக முக்கிய உறுப்பான இதயம் பாதிக்கப்படும் போது மிக அதிக செலவில் மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவது மட்டுமல்ல, வாழ்வா சாவா என்ற எல்லைக்கும் போக வேண்டியுள்ளது. அதிகப்படியான குடும்பங்களில் கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் உணவில் சேர்க்காமலே குழந்தைகளை பழக்கி விடுவதால் இதய நோய் 40% மக்களுக்கு ஒரு சவாலாகவே உள்ளது. கோடை காலம் உச்சத்தில் இருக்கும் இந்த நாட்களில் வேப்பமரம் பூத்து குலுங்குகிறது. வேப்பமரத்தின் இலை, பூ, காய், கனி, விதை, பட்டை, வேர் என அனைத்து பாகங்களும் பல விதத்தில் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படுகிறது. வேப்ப விறகில் சமைத்த உணவை உண்டால் பல்வேறு நோய்களுக்கு இயற்கை நிவாரணம் என்பது நம்மில் பலருக்கும் தெரியும். ஆனாலும் நாகரிகம் என்ற பெயரில் அடுப்பும் பாத்திரங்களும் கரையாகாமல் சமைக்கும் நிலைக்கு மாறி நோயோடு வாழ பழகிவிட்டோம். அன்பானவர்களே, விழித்துக்கொள்வோம். நம் இதயத்தை காக்க நம் கண்களை திறந்து வேப்ப மரத்தை நிமிர்ந்து பார்ப்போம். பூத்து குலுங்கும் வேப்பம் பூவை பறித்து ரசம், குழம்பு செய்யலாம். கசப்பான வேப்பம் பூ, காரமான மிளகு, மிளகாய், துவர்ப்பான பருப்பு, புளிப்பான புளி, மாங்காய் மற்றும் உப்பு சேர்த்து சுவையான துவையல் செய்யலாம். குழந்தைகள் இருக்கும் வீட்டில் இந்த துவையலுக்கு கருப்பட்டி அல்லது வெல்லம் சேர்த்து கொள்ளலாம். எண்ணெயுடன் கடுகு, கருவேப்பிள்ளை, இஞ்சியுடன் இந்த 6 சுவைக்கான பொருளையும் சேர்த்து செய்த துவையல் சாதத்துடன் பிசைந்து உண்ண சுவையாக இருக்கும். இதயத்தில் சேர்ந்துள்ள கழிவுகளை அகற்ற இது மிகச்சிறந்த உணவு. உடல் நலனை பேணி காக்க இந்த பருவம் நமக்கு தரும் மாபெரும் கொடை வேப்பம்பூ. தவற விடாதீர்கள், வருத்தப்படுவீர்கள். அனைவரும் நோயற்ற வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன்.